மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் எடுத்துக் கொள்வோம். ஏசாயா 55 1-2 வசனங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே காசு பணம் தான். எல்லாத்துக்குமே காசு பணம் இல்லாம ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்றும் வாங்க முடியாது. கடையில் போய் வாங்கினாலும் சரி, தோட்டத்தில் வாங்கினாலும் சரி, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் காசு இல்லாமட்டா சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதிகாரிகள் கையெழுத்து போட்டாலும் கீழே இருக்கிறவங்க சம்திங் கேட்குறாங்க, அன்பளிப்பு கேட்குறாங்க. காசு இல்லாட்டா ஒன்றும் கிடைக்காது. ஒன்று ரேஷன் கடையில் அரிசி இலவசம், நான் ஒத்துக்கிட்டேன். மீதி உள்ள பொருட்கள் அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். பருப்புக்கு, பிறகு டீ டஸ்ட்டுக்கு, பாமாயிலுக்கு, சர்க்கரைக்கு எல்லாம் காசு கொடுக்கணும். அரிசி மட்டும் இலவசம். அதுவும் அந்த கார்டு உள்ளவர் போய் கையெழுத்து போடணும். அப்போதான் அந்த கார்டுக்கு அரிசி கிடைக்கும், இல்லைன்னா அரிசி கிடைக்காது. அது ஏழைகளுக்கு தான் அரிசி இலவசம், மற்றவர்களுக்கு ரேஷன் கடையில் அரிசியே இல்லை. அது இருக்கட்டும். உலகத்தில் எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணுங்க. காசு கொடுக்காம எந்த காரியம் நடக்குது சொல்லுங்க? எந்த சீசன்லையும், தீபாவளி சீசன்லையும் சரி, ரம்ஜான் காலத்திலையும் சரி, கிறிஸ்துமஸ் காலத்திலையும் சரி, எல்லாத்துக்குமே காசு கொடுக்க முடியாது. பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போக முடியுமா? டிக்கெட் இல்லைன்னா பாஸாவது வாங்கியிருக்கணும், ரயில்வே பாஸ் வாங்கியிருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்குமே காசு தாங்க. ஏதாவது இலவசமாக கிடைக்குதான்னு கேட்டால் இந்த உலகத்தில் எது இலவசமாக கிடைக்குன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரியுமானா கொஞ்சம் சொல்லுங்க, நானும் அறிஞ்சு கொள்ளலாம். எதுவுமே இலவசம் இல்லைன்னு தான் நான் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு பேப்பர் வாங்குங்க, அதுக்கும் காசு கொடுக்கணும். ஒரு பென் வாங்குங்க, காசு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் காசு தாங்க. காசு இல்லாம எவர் சும்மா எழுதுற? ஒன்றுக்கு ஒன்று இலவசம்னு சொல்றாங்க. அதுல ஒன்னுலயே 2க்கு விலையே சரி உள்ள சேர்த்துருவாங்க. ஆமா, நாங்க ஆஃபர் போடுறோம். ஆஃபரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பெரிய கடை தொழில் அதிபர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்லிட்டாரு, சார் நாங்க கொஞ்சம் விலையை கூட்டி வச்சிருப்போம், நீங்க அந்த சீசனுக்கு வார அளவில் நாங்க ஆஃபர்னு கொஞ்சம் குறைச்சி தரோம். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எப்போ வாங்கினாலும் வாங்குங்க. நமக்கு ஆண்டவரை பின்பற்றுறவர்களுக்கு தேவனுக்கு அடுத்த காரியம் எல்லாமே இலவசம்னு பைபிள்ல இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். உண்மையா நம்ம அறியாத ஒரு சத்தியம் இது. எல்லாமே இலவசம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு இலவசமாக அனுப்பி கொடுத்தார். இந்த உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கிடந்தது. மனுஷன் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை இழந்து தேவனை விட்டு தூரம் போயிட்டான். சண்டனைக்குள்ளானான், சாபத்துக்குள்ளானான், அவன் சாவுக்குள்ளானான். தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு இலவசமாக அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். God so loved the world that he gave his only begotten son. அவருடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பி நம்மிடத்தில் அவர் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு இலவசமாக ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுனால நமக்கு அவர் மூலம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே இலவசம். We don't need to pay anything to God or any of his blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதுக்குமே நம்ம காசு பணம் கொடுக்கணும்ல நிர்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரதுக்கு முன்னால பாவம் செஞ்சாலும் சரி, அக்கிரமம் செஞ்சாலும் சரி, மீறுதல் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஆடு மாடு பலி செலுத்தி ஆகும். இயேசு கிறிஸ்து தாமே ஒரே தரம் பலியிடப்பட்டபடியினால் இனி நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்து மூலம் எல்லாமே இலவசமாக கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். blessed people. நமக்கு ஆண்டவரிடத்தில் எல்லாமே இலவசம் தான். இப்ப நீங்க வேற எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க, சாமி தரிசனத்துக்கு அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும். ஆமா, அங்க போய் சேரவே ரொம்ப நேரம் ஆகும். படா பாடுபட்டு தான் போகணும். ஆமா, கூட்ட நெரிசல செலவிடல யாராவது வீழ்ச்சியா செத்து போக வேண்டியதான். ஹஜ்ஜி பயணத்துக்கு போறாங்க,
அங்க மிதிப்பட்டு எத்தனை பேர் செத்து போயிடுறாங்க. அமிர்தசரஸுக்கு போறாங்க, அங்க செத்து போயிடுறாங்க. மகாமத்துக்கு வந்தாங்க, செத்து போயிட்டாங்க கும்போணத்தில். அவ்வளவுதான். அவங்க சாமி கும்பிட போற இடத்துல சாவு வருது, மிதிப்பட்டு சாகுறாங்க. ஏதாவது இலவசமானு கேட்டால் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கும். அந்த பூஜைக்கெல்லாம் ஒரு ரேட் இருக்குதுங்க. சாமி தரிசனத்துக்கு பூஜைக்கெல்லாம் ஒரு ரேட்டு உண்டு. எல்லாம் இலவசம்னு சொல்றது பொய். ஆமா, ஆண்டவர் இயேசு மூலம் நமக்கு தேவனிடத்தில் வரும் ஆசீர்வாதங்கள் அனைத்துமே இலவசம். ஹல்லேலூயா. அம்மா அதான் கூப்பிடுறாரு, கமான், என்ன செய்யுங்க? Come, all you people who are thirsty, come. தாகமாயிருக்கிறவர்களே வாருங்கள். Here is water for you to drink. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு இங்கே தண்ணி இருக்கிறது. Hallelujah. Don't worry, we have no money. பணம் இல்லைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. Come, eat and drink until you are full. நீங்க வாங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, வயிறு ஃபுல்லாக வரையிலும். Hallelujah. The milk and honey are free. பாலும் தேனும் இலவசம். Hallelujah. அதுதான் தமிழ்ல இருக்கு. பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனங்களா எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானானுக்கு அழைத்துக் கொண்டு போனார். கானான் இப்படிப்பட்ட தேசம், செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடின தேசம் இல்லையா? ஆண்டவருக்கு கூப்பிடுறாரு, வாங்க, பணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், பணம் வேண்டாம், உன்கிட்ட பணம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், வாங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடியுங்க, தாகம் தீருங்க, உங்க பசி ஆத்துங்க, பாலும் தேனும் இலவசம். அல்லேலூயா. இப்படி யாராவது எங்கேயா சொல்றாங்களா? எங்கேயா சொன்னாங்களா? எந்த சாமியா கூப்பிட்டுருக்கா? எந்த தெய்வமா சொல்லிச்சா? நம்ம ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு மனுமக்களை. அல்லேலூயா. தாகமா இருக்கிறீங்களா? தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள், நீங்க வாங்கி சாப்பிடலாம், எல்லாம் இலவசம் ஆண்டவரிடத்தில். அல்லேலூயா. நம்ம என்னதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க ஏதாவது வரி செலுத்துறீங்களா? காசு பணம் கட்டுறீங்களா? தண்ணிக்கு ஆண்டவர் இலவசமா தண்ணி கொடுக்கிறார். பஞ்சாயத்து தண்ணிக்கோ கார்பரேஷன் முனிசிபாலிட்டிக்கோ காசு கட்ட வேண்டியதான். அது அரசாங்கம் மூலமாக அலுவலகம் மூலமாக வர்றதுனால. காத்துக்கு காசு கட்டினீங்களா? வெளிச்சத்துக்கு காசு கொடுத்தீங்களா? சுவாசிக்கிற ஆக்சிஜன் அதுக்கு காசு கொடுத்தீங்களா? இல்லையே. நமக்கு அது போக இப்ப பணமும் வேண்டாம், காசு வேண்டாம், விலை ஒன்றும் இல்லை, இலவசமா உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக நமது ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. தாகம் தீர்க்கிற நதி ஆண்டவர் இயேசு. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று 46ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுக்கு வாழ்க்கையில தாகம் ரொம்ப ஏராளமா இருக்கு. தண்ணி தாகம் மட்டும் இல்லை, மாம்ச தாகம் இருக்குது. அதனால நிறைய பாவம் எல்லாம் செய்கிறான். அவன் மனுஷனை ஏமாத்துறான், சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்குகிறான். இந்த தாகம் மனுஷனை விட்டு மாறுதில்லை. ஆண்டவர் இயேசு தாகம் தீர்க்கிற ஜீவநதியாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு தாகம் இருக்கிறது. ஆண்டவரை பற்றின ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கிறது. அதுக்கு நம்ம ஒரு காசு ஒன்று கொடுக்க வேண்டாம். அவர் தரிசனமாகிறார், அவர் நமக்கு தென்படுகிறார், அவர் நமக்கு வார்த்தை தருகிறார், நம்மோடு பேசுகிறார். அதுக்கு ஏதாவது தரிசனம், ஆண்டவருடைய தரிசனம் இருக்கு, காசு ஏதாவது பணம் செலுத்தணுமா? புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணுமா? வேண்டாமே. நாகூர்ல ஆண்டவரை பார்க்க போகணுமா? வேண்டாம். நம்ம அவர் சமூகத்தில் தரிசிக்கலாம். அவரை தொழுது கொள்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. காசு பணம் கொடுத்து அங்க வேணும் பஸ் ஏறி போகண்டாம், வேளாங்கண்ணிக்கு போக வேண்டாம், திருப்பதிக்கு போக வேண்டாம், பழனிமலைக்கு போக வேண்டாம், சபரிமலைக்கு போக வேண்டாம். அல்லேலூயா. காசு பணம் இல்லாமலே நமக்கு ஆத்ம தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். அல்லேலூயா. அது உண்மை. அந்த தாகம் தீராதவங்க தான் அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், ஆகாமியங்கள் நடப்பிக்கிறது. ஆத்மாவிலே ஒரு தாகம் மனுஷனுக்கு இருக்கிறது. அந்த தாகம் தீர்க்கப்பட்டால் அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு நிறைவை கண்டு விடுகிறான். அநேகருக்கு நோ சாட்டிஸ்பாக்சன் இன் லைஃப். வாழ்க்கையில் எந்த திருப்தி இல்லை, நிறைவு
ஏதோ தண்ணித்தாக எடுத்தது போல வயிறு வசிக்கிற மனுஷனை போல இருந்துட்டு இருக்கிறான். ஐயோ எனக்கு பசிக்குதேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு வேற என்ன கொடுத்தாலும் திருப்தி வர, அவனுக்கு பசி ஆற வேண்டி இருக்கு. நமக்கு ஆத்மாவிலே ஒரு தாகம், நமக்கு ஒரு பசி தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார், பசியை ஆண்டவர் ஆற்றுகிறார். அதுக்கு ஏதாவது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு பசியும் தாகமும் வருது இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் இலவசமாக தீர்க்கிறார். இதை தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்தவங்களுக்கெல்லாம் நிறைவு திருப்தி இருக்கிறது. இதை தெரியாம வேற எங்கேயோ சுத்திரங்கள் அப்பமில்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசங்களையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். Why do you spend money for what is no bread and your wages for what does not satisfy? Listen carefully to me. கவனமாய் செவி கொடுங்கள். And eat what is good. நலமானதை சாப்பிடுங்கள். And let your soul delight itself in abundance. நிறைவாக உன்னுடைய ஆத்மா திருப்தியாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் மன அமைதி இல்லாம, நிறைவு இல்லாம, திருப்தி இல்லாம எங்கெல்லாமோ அலைஞ்சு திரிகிறான், அலை மோதிட்டு இருக்கான். கள்ளு குடிச்சா நிறைவு வருமா, சாராயம் குடிச்சா, பிராண்டி குடிச்சா, சினிமா பார்த்தா, நாடகம், சர்க்கஸ், ஒன்னிலே மனுஷனுக்கு தாகம் தீரல, திருப்தியும் வரல. நமக்கு ஆண்டவர் திருப்தியாக்கி நிரப்புகிறார். ஹல்லேலூயா. தேவையெல்லாம் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டது நல்லது. ஆண்டவர்கிட்ட வராதவன் எல்லாம் தாகத்தோடு இருக்கிறார், அவருக்கு நிறைவில்லாம இருக்கு. சோறெல்லாம் சாப்பிடுறான், பிரியாணி சாப்பிடுறான், நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடுறான், ஆனாலும் அவனுக்கு ஆத்மாவில் உள்ள பசி ஆறவில்லை, ஆத்மாவில் தாகம் தீரல. அதனாலதான் அவன் இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், ஒரு பெண்ணு கட்டி அவனுக்கு ஆசை தீரல, இன்னும் 2-3 பெண்ணு கட்டணும்னு நினைக்கிறான். அப்படியெல்லாம் பெரிய குழப்பத்தில் மனுஷன் கிடக்கிறான். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டதுனால நம்ம இப்ப திருப்தியா இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? காசு பணம் கட்டி தானா? ஃபீஸ் கட்டுறீங்களா? அங்க ஃபீஸ் கட்டுறீங்களா? ஃபீஸ் கட்டினாதான் அங்க காலேஜில் அட்மிஷன், ஸ்கூல்ல அட்மிஷன். அங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுல பணம் கட்டலன்னா ஃபீஸ் அவர் எடுத்துட்டு போயிடுவார். பயங்காட்டுறாரு, எடுத்துட்டே போயிடுவார். நம்ம காசு பணம் கட்டாமலே கர்த்தராகி ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார், நம்முடைய பசியை ஆற்றுகிறார், மனதில் ஒரு நிறைவை திருப்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மன நிறைவு இருக்கிறதா? ஒரு திருப்தி இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்படி இருக்குதா? உண்மையில இருக்கா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. தாவீது சொல்றார், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். 63ஆம் சங்கீதத்திலே, வறண்டதும் ராய்த்தும் தண்ணீரற்றமான நிலத்திலே ஆத்மா மேல் தாகமாய் இருக்கிறது. அப்படி சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. அவர் சொல்றாரு, உண்மையை தான் சொல்றாரு. உண்மை. நம்ம நிலைமை அப்படிதான் இருந்தது. அதிகாலமே ஆண்டவரை தேடுற வேளையில நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற தாகம் எல்லாம் தீர்ந்துருது. ஹல்லேலூயா. மாம்ச தாகம், மாம்சத்தில் உண்டான பசியெல்லாம் ஆற்றி விடுறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை சந்திக்கிறது, நமக்கு ஒரு நிறைவையும் திருப்தியும் தந்திருக்கிறார். போதும் என்கிற ஒரு மனதை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போதும் என்கிற ஒரு நிறைவு வந்திருக்குதா? தாகம் தீர்ந்திருக்கா? தாகம் தீராதனால தான் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னது இலக்கணம் தான். பாவம் செய்த மனிதன் தான் ரொம்பவே கஷ்டப்படுறான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். The soul that sinners shall die. செத்து போயிடுவான் மனுஷன். ஆனா நமக்கு ஆண்டவர் கிருபையினால நம்ம ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா. ரோம சபைக்கு பவுல் குறிப்பிடுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை படித்து பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, பாருங்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்கப்பா. All have sinned and are not good enough to share God's divine greatness. தேவ மகிமையை இழந்தார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. கேட்டீங்களா?
நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்களா? செஞ்சீங்க. ஆமா. ஆண்டவருடைய மகிமை இழந்தீங்களா? இழந்தீங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் தெரியுமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. They are made right with God by His grace and free from sin. This is a free gift. இது ஒரு இலவசமான பரிசு. என்னதான்? எல்லாரும் பாவம் செய்து தேவமையை இழந்து போனாங்கல்ல. இப்ப இலவசமாய் காசு பணம் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இடையில அநேருக்கு ஏதாவது இலவசம் சொன்னா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிரு, மரியாதை இல்லாம போயிரு. அப்படி நாம ஒரு நாள் இருக்கக்கூடாது. எனக்கு யாராவது ஒரு பொருள், சின்ன பொருள் இலவசமா கொடுத்தா கூட நான் அதை பத்திரமாய் பாதுகாக்கிறவன், அதை பேணுகிறவன், அதை உதாசீனப்படுத்த மாட்டேன். அநேருடைய சுபாவம் காசு பணம் கொடுத்து வாங்குறாங்க, அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. நான் வித்தியாசமான ஒரு ஆள். இலவசமாக யார் எனக்கு ஏதாவது கொடுக்குறாங்களோ கொடுத்த ஆளையும் நான் ரொம்ப நேசிப்பேன், கனம் பண்ணுவேன். அந்த பொருளையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன். அதுதான் நம்ம உங்களுக்கு தேவை. இலவசமாக நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம எல்லாம் பாவத்திலே நம்ம பிறந்தவங்க. நம்ம பெற்றோர் மூதாதையர்கள் பாவிகள், பாவ மனிதர்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால இலவசமாய், ஹல்லேலூயா, இலவசமாய் கிருபையினாலே நாம் பாவத்திலிருந்து மீட்பை பெற்றோம், விடுதலை பெற்றோம். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு எப்படி மீட்பு உண்டானது? அவங்க பலி செலுத்தினாங்களோ எனக்கு தெரியலையே. ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்கள், அழுதார்கள் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில். அதை கேட்டுதான் ஆண்டவர் மோசேயை அனுப்பி இலவசமாய் அவங்க பலி செலுத்தியல்ல, பஸ்காவாகிய பலி, பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பஸ்கா ஆடுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய கிருபையினால, அவருக்கு புண்ணியத்தினால, உங்க புண்ணியம் இல்ல, உங்க தாத்தாக்கு புண்ணியம் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து ரட்சிப்பினால், கிருபையினால நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். அது நாங்க கோயிலுக்கு வந்தோம், காணிக்க போட்டோம். நீங்க காணிக்க போட்டதுனால அல்ல, கர்த்தர் இயேசு இலவசமாக அவர் கிருபையினால நம்மை நீதிமான்களாக்கிவிட்டார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். We are made righteous by the grace of God. It is a free gift. Hallelujah. இது இலவசம். இதை பற்றி அநேருக்கு அருமை பெருமை தெரியல. அடையாளங்களினால், அற்புதங்களினால ஆண்டவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்தினார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. இலவசமான ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இலவசம், ஆனா விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. இதுக்கு பரிசு, பிரைஸ் காசு கொடுத்து வாங்க முடியாது. You cannot pay the price for your salvation. ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நீ 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நிகரில்லை. அது தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் புண்ணியத்தலங்களுக்கு போய் லட்சம் கோடி பணம் உண்டியல போடுறாங்க. They are not saved. அவங்க ரட்சிக்கப்படல. புண்ணியத்தலத்துக்கு பாத யாத்திரை போறாங்க, தாடி வளர்த்து புறந்துண்டையில தூங்கி பச்சரிசி சாப்பிட்டு தலையில மூட்டை முடிச்ச தூக்கிட்டு கல்லு முள்ளும் எல்லாம் மிதிச்சுக்கிட்டு மலையேறி சாமியை பார்க்கிறான். நோ சால்வேஷன். அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, மீட்பு இல்லை. இலவசமாய் கிருபையினாலே நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. கிருபையினால், by his grace you have been saved through faith and not that of yourselves. It is the gift of God. ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. நம்ம புண்ணிய தான தர்மம், நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தது, சாமிக்கு தேங்காய் உடைச்சது, அதனால இல்ல. நீங்க அப்படி நினைச்சுக்கிறாருங்க. அங்க ஒரு ஏழைக்கு துணி எடுத்து கொடுத்தது, நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறது, அதனால இல்ல. நோ, பை ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினால். கிருபைன்னு சொல்றது, இட் இஸ் சம்திங் given by God to a man as a free gift. கிருபைன்னு சொன்னாலே என்ன தெரியுமா? தகுதி இல்லாத ஒருவருக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறது தான் கிருபை. ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு இலவசமாக ரட்சிப்பு அருளப்பட்டது. எப்படி? நம்ம அவரை விசுவாசித்தோம். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிடுவாரா, என் பாவங்களை மன்னிப்பாரா, எனக்கு ஆசீர்வாதம் தருவாரா என்று நீங்கள் கேட்டீங்க. ஆமா, உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், சாபங்களை மாற்றுவார், உங்களை ஏற்றுக்கொள்வார்னு சொன்னதை நீங்க விசுவாசிங்கல்ல. விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மீட்பை பெற்றிருக்கிறீர்கள். அதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டீங்களா? காசு கொடுக்கலையே, காசு கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் அவருடைய கிருபை. இட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட். இதை பற்றி நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒண்ணுமே கொடுக்கலையே. பாவத்தில் அடிமையாக இருந்தேன், பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு விடுதலை இல்லாம இருந்துட்டு இருந்தேங்க. எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாம ரொம்ப மன உளைச்சல் இருந்து ஆண்டவர் என்னை அவருடைய கிருபையினால் ரட்சித்தார். ஹல்லேலூயா. இது விலையேறப்பட்டது, விலை மதிக்க முடியாதது. இது ஆண்டவரை நான் விசுவாசித்தேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ஆண்டவராய் ரட்சகராய் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய உங்க பாவங்களையும் அக்கிரமங்களையும் சொல்றீங்களா? இயேசுவே என்னை ரட்சியுன்னு கேட்பீங்களா? இன்றே உங்களை ரட்சிப்பார். இது ரட்சணிய நாள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இது ரட்சணிய நாள், அனுக்கிரக காலம். உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பணம் இருக்குது, பொருள் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நான் தேடும் நிம்மதிதான் இல்லை. நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களே விசுவாசம் கொள்ளு. அவர்கிட்ட சொல்லு, நீர் அருளும் இயேசுவே, ஆண்டவரே, நீர் என்னுடைய தெய்வமாக இரும், உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தாருன்னு நீங்க என்னை கேட்டீங்கன்னா இன்றே நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட், சிறைச்சாலை தலைவன் பவுலிடத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப பவுல் என்ன சொன்னாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை சொந்த தெய்வமாக விசுவாசிக்கணும், ஏற்றுக்கணும். ஆமா, அப்ப நீங்களும் உங்க குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அருளுகிற கிருபை. ஆண்டவரை விசுவாசிக்கிறது என்பது ஒரு கிருபை. இட்ஸ் நத்திங் பட் எ கிரேஸ் ஃப்ரம் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் வருகிற ஒரு கிருபை தான் விசுவாசம் என்பது. ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை என்ன ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? ஏத்துக்கிடுவார். ஆண்டவர் ஏத்துக்கிடுவாரோ ஏத்துக்கிடலையோ நான் வரலங்க, எனக்கு பயமா இருக்கு. பயம் வேண்டாம். ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்கிறார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். சோகம் செய்த கோயிலும் இயேசுவே காக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவண்டை வரலாம். அவர்தான் உனக்கு உதவி செய்ய வல்லவர், உன்னை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. He is able. அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்பட, மீட்கப்பட அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம். Salvation is free from the Lord through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலம், மாதா மூலம் அல்ல. Not through the saints, பரிசுத்தவான்கள் மூலம் அல்ல.
It is through Jesus Christ the Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு இலவசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு வேற என்ன இலவசமா கிடைக்குமா? என்ன கிடைக்குமா இலவசமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்றார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். பாவ மன்னிப்பு பெற்றாச்சு. அடுத்து வேற ஏதாவது இலவசமா கிடைக்குமா? நாங்க ஆண்டவரை நம்பி வந்தோம், என்ன கிடைக்கும்? அடுத்து உங்களுக்கு இலவசமாக ஒரு உடன்படிக்கை. There is an agreement going to take place in your life. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அடுத்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட இருக்கிறது. இப்ப யாருடையாவது என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும், ஒரு வீட்டு வாடகை ஒப்பந்தமோ, லீஸ் ஒப்பந்தமோ, அல்ல ஒரு சொத்து வாங்குறதுக்கோ ஒரு ஒப்பந்தம்னா அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். அதுக்கு செலவு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பராவது வாங்கணும். இல்ல ஒரு சர்டிபிகேட், இன்கம் டாக்ஸ் அல்லது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணும்னா அதுக்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு கட்டணுமா? சும்மா எழுதி கொடுத்த உடனே அவங்க கையெழுத்து போட்டு தர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாம்பு வேணுமா? இப்ப உடன்படிக்கை போட இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டீங்களா? இலவசமாக ரட்சிக்கப்பட்டீங்க. அடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு? ஞான ஸ்நானம்னா என்ன தெரியுதா? கிறிஸ்துவோடு பண்ணுகிற நல் மனசாட்சி உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நான் உன்னுடைய தகப்பன். ஆமா, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்போ செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு பண்ணுகிற உடன்படிக்கை. உடன்படிக்கை யாருக்கெல்லாம்? எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஓனர், அவர் தான் அத்தாரிட்டி. அவர் தான் என்னை ஏற்றுக்கிறார், என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? நீ என்னுடைய மகன், நான் உடைய தகப்பன் என்று ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுக்கு ஏதாவது காசு பணம் கொடுக்கணுமா? செலவு ஏதாவது இருக்கா? ஒரு செலவு இல்லையா? யாராவது கேட்டா என்னோட சொல்லுங்க, ஆண்டோட்ட நான் அவங்கள சொல்லிடுறேன். there is no cost. ஒரு செலவு இல்லை. it is free. you don't need to pay any price for baptism for this agreement. இந்த உடன்படிக்கைக்கு காசு பணம் செலவு இல்லை. மீதி எல்லா உடன்படிக்கையும் காசு பணம் செலவு இருக்கு. இது இலவசமான ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் it will last forever. இது கடைசி மட்டும் இருக்கும். ஆண்டோடைய வருகை மட்டும். அவரு நம்ம பேரை அங்க எழுதுறாரு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு, நமக்கு பேரை எழுதுறாரு அந்த அக்ரிமெண்ட் போடுற வேளையில. இதுக்கு ஏதாவது செலவு இருக்கா? ஒரு செலவு இல்லையே. புது ட்ரெஸ் எடுக்கணுமா? யார் சொன்னா புது ட்ரெஸ் எடுக்கணும்? எந்த செலவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, இது ஒரு சந்தோஷமான காரியம் இல்லையா? நம்ம எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் எல்லாத்துக்கும் காசு பணம் செலவாகுது. ஐயா, மெனக்கெடு இருக்கு. காத்து கிடக்கணும், ஆபீஸே போய் காத்து கிடக்கணும். எவனால முடியும்? அந்த அதிகாரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறார். இந்த பணம் உனக்கு எங்க இருந்து? 2 லட்சம் ரூபா. யார் உனக்கு கொடுத்தா? சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ காட்டு, எனக்கு சொல்லு. என்ன கெடுபடி எல்லாம் இருக்கு. ஒரு பத்திரம் பதிவு செய்யறதுக்கு எவ்வளவு ரூபா நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு காசு பணம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு பண்ணுகிறார் உடன்படிக்கை. இதுக்கு எந்த செலவுமே இல்லை, இலவசம். ஹல்லேலூயா. இலவசம் ஆனதுனால சும்மா போச்சா? உங்களுக்கு அதுக்கு மரியாதை இல்லாம போச்சா? ஆண்டவரோடு மனுஷன் இணைக்கப்படுகிறான், பிணைக்கப்படுகிறான், உடன்படிக்கையில் ஒன்றாகி விடுகிறான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நீ என்னைக்கு செத்தாலும் ஆண்டவரை பின்பற்றி வாழும் பட்சத்தில் நீ பரலோகம் போயிருவ. ஹல்லேலூயா. உனக்கு பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுவார்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா, இதுக்கு காசு பணம் ஏதாவது செலவு பண்ண வேண்டிய இருக்கா? வேற ஏதாவது கொடுக்கணுமா? யாருக்காவது
ஏதாவது சிபாரிசு பண்ணணுமா? ஒண்ணும் வேண்டாம். பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டது உண்டானால் கிறிஸ்துவோடு நீங்கள் உடன்படிக்கையும் பண்ணிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவோடு பண்ணுகிற உடன்படிக்கையில் பெருத்த ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு சிலர் யோசனை பண்றாங்க, இதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? காது குத்துறதுக்கு செலவு பண்ணணும், சடங்குக்கு செலவு பண்ணணும், கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும், வீடு பாதுகாப்புக்கு செலவு பண்ணணும். எதுக்கு தான் செலவில்லை, எல்லாத்துக்கும் தான் செலவு பண்ண வேண்டியது. ஞான ஸ்நானம் கிறிஸ்துவோடு பண்ணுகிற உடன்படிக்கையில் ஏதாவது செலவு பண்ணணுமா? சபையில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு விருந்து ஏதாவது போடணுமா? நோ, வேண்டாம். ஹல்லேலூயா. சாக்லேட் ஏதாவது கொடுக்கணுமா? கேக் ஏதாவது வெட்டணுமா? அதுவும் இல்லையே. பிறகு ஒரு 500,000 கொடுக்கணுமா? நோ ஃபீ அட் ஆல். அங்க ஒருத்தர் செத்துட்டாருன்னா மணி அடிக்கிறதுக்கு அங்க பெரிய வயல்ல அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஆமா, பணம் கட்டினாதான் அங்க பெரிய கோயில மணி அடிப்பாங்க, மணி அடிச்சு அடக்கம் பண்ணுவாங்க. இங்க அப்படி ஒண்ணு இல்லையே. கிறிஸ்துவோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்பது இலவசம். ஹல்லேலூயா. யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங். இதுக்கு ஏதாவது காசு பணம் கொடுக்கணுமா? இல்லையே. ஹல்லேலூயா. யாரா கேட்டாங்களா? கேட்கல, கேட்க மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டு யூ நீட் எனி புரோக்கர்? யாராவது தரக யாராவது தேவைப்படுறாங்களா? இல்லையே. ஒருவேளை புரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்கணுமா? அதுவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாமே ஃப்ரீ. ஞானஸ்நானம் ரட்சிப்பு இலவசம், ஞானஸ்நானம் இலவசம். ஹல்லேலூயா. அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, Peter said to the people, repent and let every one of you be baptized in the name of Jesus for the remission of your sins, and you shall receive the gift of the Holy Spirit. அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு என்னதாவது செலவு இருக்கா? பரிசுத்த ஆவி பெறணும்னா நீங்க 50 தேங்காய் கொண்டு வரணும். அப்படியா? ஒரு தேங்காய் கொண்டு வர வேண்டாங்க. பிறகு பரிசுத்தாய் பெறணும்னா எவ்வளவு ரூபா கொடுக்கணுமா? நாங்க பணம் தாரங்க, பரிசுத்தாய் கிடைக்குமா? அங்க ஒரு மாயவித்தக்காரன் பேதுருட்ட சொன்னாரு, நீர் கை வைக்கிற வேலையில மற்றவங்க பரிசுத்தாய் பெற போல நானும் கை வைக்கிற வேலை பரிசுத்தாய் பெறணும், நான் பணம் கொண்டு வந்திருக்கு தாரேன். உனக்கு பணம் ஒன்னோடு நாசமா போட்டு நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் கட்டப்பட்டிருக்கிறாய். பணத்தினால இல்ல. நீங்க பணம் கொடுத்து பரிசுத்தாய் கிடைக்காது. பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கலாம், பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கலாம், 2 வீலர் 4 வீலர் ஓட்ட தெரியாம கூட வாங்கிடலாமா? அப்படி ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? பரிசுத்த ஆவி கிடைக்குமா? அதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? நாங்க செலவு பண்றோங்க. சாமிக்கு ஏதாவது செய்யணும்னா நாங்க செய்யறோம், கோயிலுக்கு ஏதாவது வாங்கி வைக்கணும்னா கூட வாங்கிக்கிறோம். பரிசுத்த ஆவி கிடைக்கிறோங்க. ஆவி மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெறு, உனக்கு பரிசுத்த ஆவி ஆண்டவர் தருவார், இலவசமாய் தருவார். ஹல்லேலூயா. பரிசுத்தாய் பெறுங்க. யாராவது காசு பண்ண ஏதாவது செலவு பண்ணீங்களா? நான் ஒரு பைசா செலவு பண்ணல. நீங்க யாராவது காசு யாருக்கா கொடுத்தீங்களா? பாஸ்டர் உங்களுக்கு நாங்க 1001 ரூபா தரோம், நாங்க பிசினஸ்ல இருக்கிறோம், 1001 ரூபா தராங்களா? நீங்க ஒரு காரியம் எனக்கா செய்யுங்க, ஒரு பரிசுத்தாயை கொடுங்க. பரிசுத்தாய் கொடுக்கிறது நான் இல்ல, பரிசுத்தாய் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது தெரியுமா தெரியாத? ஆண்டவர் இயேசுவே உமது ஆவியினால் என்னை நிரப்பும் கேளுங்க. அந்த யோவான் ஸ்நானம் இயேசுவை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் சொன்னார்ல. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் சீஷர்களிடத்துல? நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், உங்களோடு என்றைக்கு இருக்கும்படி. அதுக்கு நீங்க பணம் எல்லாம் கொண்டு வரீங்கன்னு சொன்னார். எருசலேம்ல காத்திருங்கன்னு சொன்னார். நீங்க எல்லாம் எருசலேம்ல காத்திருங்க. நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்தா போதும், பரிசுத்த ஆவியை தேவன் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் இயேசு தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர். நீங்க வேற யார்ட்டையும் கேட்டா வேற ஆவிகள் பிடிச்சுக்கிடும். வேற ஆவி பிடிச்சுக்கிட விட்டா பெரிய பிரச்சனை, தலை சுத்து வந்துடும், வாந்தி பித்தம் மயக்கம் எல்லாம் வந்துடும், குழப்பம் வந்துடும், தூக்கமா வந்துடும், ஆமா கெட்ட வார்த்தை எல்லாம் வந்துடும். ஐயோ என்னெல்லாம் குழப்பம் நாட்டில் நடக்குது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், தெளிவை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், சபையான பாதையில் நடத்துவார். பரிசுத்தாவியை பெறாம இருந்தா பிசாசு ஏமாத்திடுவான், திசை திருப்பிடுவான். சில ஆட்களை அசுத்தாவி பிடிச்சு அலக்கழிக்குது, அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, அவங்களுக்கு நிம்மதி இல்லை, கெட்ட கனவா வருது. நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்கன்னா
உங்களுக்கு பலமா இருக்கும், உடம்புக்கும் பலமா இருக்கும், மனசுக்கும் தெம்பா இருக்கும். பரிசுத்தாவி பெறணும்னா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும், ஞான ஸ்நானம் பெறணும், இலவசம் தானே. பிறகு அந்த பீடி வெத்தில சினிமா கல்லு அதெல்லாம் விட்டுறணும், பீடியெல்லாம் விட்டுறணும். பீடியெல்லாம் முடிச்சுட்டு இருந்தா பரிசுத்தாவி கிடைக்காது சத்தியமா. நீங்க அப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா பரிசுத்தாவி பெற்றிருக்கிறவர்கள் பாவத்தில் துணிகரமா இருந்தா பரிசுத்தாவியே போயிடுவார். வேற பொல்லாத ஆவி வந்துடும், அது உங்களையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும். பரிசுத்தாவியை பெறுவதற்கு என்ன செய்யணுங்க? நீங்க ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் காத்திருந்து, இயேசுவே என்னை நிரப்பும், இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தா போதும். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்பீங்களா? கேட்டா போதும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே எங்கள் நடுவிலே இறங்குவார். தேவாவியானவர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமது ஆராதனையில் கிரியை நடப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு இடைபடுகிறார். உங்கள் உள்ளத்தில் தூண்டுதல்களை தருகிறார், தெளிவை கொடுக்கிறார், சரீரத்திற்கிற பலவீனங்களை மாற்றுகிறார், கட்டப்பட்டிருக்கின்ற நிலைமையை மாற்றிவிட்டார், விடுதலையை தந்துவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. Where there is spirit there is liberty. ஆவியானவர் கிரியை செய்கிறார். தேவாவியானவரே என்னை நிரப்புன்னு கேளுங்க, பயப்பட வேண்டாம். நீங்க வேற ஏதாவது குழப்பம் வச்சுட்டு இருந்தா கேட்டாருங்க. பாவம் இல்லை, அசுத்தம் இல்லை, ஆகாமியம் இல்லை, அக்கிரம சிந்தை இல்லை. உமது ஆவியினால் என்னை நிரப்புன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை தமது ஆவியினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நமக்கு தருவாரா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, தின்பண்டம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, நல்ல விலை கூடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர்கிட்ட கேட்டா பரிசுத்த ஆவியை நமக்கு தரமாட்டாரா? தருவார். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், எனக்கு தந்தார். நீங்க கேட்டீங்களா? ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், எனக்கு பரிசுத்த ஆவியை தந்தார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர்கிட்ட இயேசுவிடத்துல நான் கேட்டேங்க, அவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தந்தார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நீங்க கேட்டீங்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறுவது கஷ்டமா சுலபமா? பரிசுத்த ஆவியை பெறணும்னு நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். நீ உன்னுடைய தாயை அவமதிக்கிறதை நிறுத்திவிடு, உன்னுடைய தகப்பனை தூஷிக்கிறதை நிறுத்திவிடு. தேவ சமூகத்தில் கொஞ்சம் பயபக்தியா இருக்க கற்றுக்கொள். ஆண்டவரே, கண்ணை ஆராதனை வேளையில கண்ணை மூடி கர்த்தரா பயபக்தியோடு ஆராதிக்க, ஆண்டவருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள். உமது ஆவியினால் என்னை நிரப்புன்னு கேட்டா, தகப்பனை அடிச்சுட்டு வந்து ஒருத்தன் பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்றான், ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுக்க மாட்டார். அங்க ஒரு பொண்ணு அவ அம்மாவை தாறுமாறா பேசிட்டு வந்து பரிசுத்தாவிக்காக கேட்டா, ஆண்டவர் பரிசுத்தாவி அவருக்கு கொடுக்கல. அவ அந்த பாஸ்டர்கிட்ட போய் அழுதா, பாஸ்டர் எனக்கு கூட இன்றைக்கு வாசகத்திலிருந்து எல்லாருக்கும் பரிசுத்தாவி கிடைச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கல. அந்த ஊழியக்காரன் தேவ மனுஷன் சொன்னார் உடனே, நீ உன்னுடைய தாயை தூஷிக்கிறதை அவமதிக்கிறதை நிறுத்து. உன்னுடைய தாயிடத்துல இதுவரையிலும் நீ அவதூறா பேசினதை மன்னிப்பு கேட்டுட்டு வா, உனக்கு பரிசுத்தாவி கிடைக்கும். அவ அப்படி செய்தான், தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பரிசுத்தாவி கிடைக்காது. அக்கிரமம் விடணும், புருஷனா மதிக்கிறது இல்லை, அவமதிக்கிறது, சபிக்கிறது. உனக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இப்ப உனக்குள்ளார பெரிய ஒரு பொல்லாத ஆவி உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. உனக்கு பரிசுத்தாவியானவர் இல்ல. நீ பரிசுத்தாவியை ஒரு நாள் பெற்ற, நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப நீ பயபக்தியா இருந்த, ஆண்டவர் பயந்து வாழ்ந்த, முதியோர்களை கனம் பண்ணுன, பெற்றோரை கனம் பண்ணுன, பரிசுத்தவான்களை கனம் பண்ணுன. இப்ப உனக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லாம ஆகி போச்சு, உடம்புல ரொம்ப கொழுப்பியாறி போச்சு, கொலாஸ்ட்ரால் ப்ராப்ளம். இப்ப உனக்கு பரிசுத்தாவியில போயிட்ட. நீ பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினால, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதுங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல தாழ்த்த வேண்டும், ஆண்டவரை கொஞ்சம் அழுகணும். ஆண்டவரே, உமது ஆவியினால என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது ஆவியினால நிரப்புன்னு கேட்பீங்களா?
தருவார். 84 வயதுல எங்க பாட்டி கேட்டாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்களே, இந்த ஆவியினால என்ன நிரப்பும். ஹல்லேலூயா. நிரப்புவார். பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அவிசுவாசம் நீங்கும்படி தேவன் உதவி செய்வார். உங்ககிட்ட கொஞ்சம் பெருமை இருக்குது. You think that you are so great, you are so big. அப்படியா? ரொம்ப தாழ்த்தினீங்களா? ஒன்றுமில்லை நானையா உம்மலனி ஏதுமில்லை உந்த சித்தம். எனக்கு சித்தம் அல்ல, உமது சித்தம் என்னுடைய வாழ்வில் நடைபெறட்டும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் உங்க இஷ்டம் போல எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஆவியானவரே வாரும் வாரும், தாரும் தாரும், உங்க விருப்பம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த சித்தம் போல கர்த்தாவே நிமித்தம் என்னை, எந்த சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே யெகோவாவே, எந்த சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே யெகோவாவே. ஆண்டவர் சித்தத்துக்கு உள்ள முழுமையா ஒப்பு கொடுத்தேன்னா within 24 hours of time the Lord God will fill you with His Holy Spirit. உனக்கு சவால், it is a challenge. ஆண்டவர் சித்தத்துக்கு உள்ள முழுமையா ஒப்பு கொடுத்துட்டேன்னா 24 மணி நேரத்துக்குள்ள தேவன் தமது ஆவியினால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர், பொய்யிரையாதவர். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்தாய் வருவதற்கு செலவு எதுவும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம் சித்தமே வா ஆகட்டுமே, நானோ மண்பான கூயவனி, உம் சித்தம் போல ஆக்கும் என்னை ஒப்புவித்தேனே பூரணமா. ஹல்லேலூயா. முழுமையாக அன்பான பிள்ளைகளே, we have the Holy Spirit. பரிசுத்தாவி இழந்த பிள்ளைகளே, உனக்கு ஏன் பரிசுத்தாவி இழந்த? You played in life, வாழ்க்கையில் விளையாடுங்க. You sinned against the Lord. You disobeyed your parents, your wives. How have you lost the Holy Spirit? மனைவிகளை எப்படி பரிசுத்தாவி இழந்தீர்கள்? You were rebellious to your own husbands. உன்னுடைய புருஷன்மாருக்கு நீ முரண்டா கொடுத்தாய். You husbands, how have you lost the Holy Spirit? You were a terror to your wife. உன்னுடைய மனைவிக்கு பயங்கரமான ஆளா மாறிட்டாய். Humble yourself before God today. ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கு உன்னை தாழ்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒன்றே எனக்கு தேவை, உமது ஆவியை எனக்கு தாரும். ஆவியை மழை போலே ஊற்று, இந்த ஜாதி ஜனங்களை மந்தையில் சேரும், மந்தையில் சேரும். ஆவியை மழை போலே ஊற்று. பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவாவின் அபிஷேகம் இல்லை, no use. நீ செல்லாதாஸ். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் நீ பந்தியில பங்கு பெறதை நான் ஒத்துக்கிறேன். எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நீ மர்வமாக மாட்டாய். ஆண்டவருடைய வருகை திடீர்னு இருக்கும். நீ நினைக்கிற நேரம் நினைச்சுட்டு இருக்காது. All of a sudden the rapture will take place. ஆண்டவருடைய ரகசிய வருகை திடீர்னு இருக்கும். அப்ப நீ எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னா தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் உனக்கு இருக்கணும். இல்லைன்னா நீ இங்க கிடக்க வேண்டியதான், அந்தி கிறிஸ்து ஆட்சியில பாடுபட வேண்டியதான். ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. அதுக்கு நீ உன்னை தாழ்த்து. You have got some duplicate route. ஏதாவது ரகசிய ரூட் எதாவது வச்சிருக்கிறியா? ஷார்ட்கட் ரூட்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ. இந்த ஷார்ட்கட் ரூட்ல பரிசுத்தாய் கிடைக்காது. நம்ம எல்லாரும் கையை தட்டணும், நல்லா கை தட்டணும். என்ன அப்ப பரிசுத்தாய் கிடைக்காது. Hallelujah, hallelujah, hallelujah. No, you cannot receive the Holy Spirit if at all you shout hallelujah very loudly. நீ hallelujah hallelujah சத்தமா சொன்னா கிடைக்காது.
நான் அப்படி அல்லையான்னு சத்தம் போட்டெல்லாம் எனக்கு கிடைக்கல. சரியா? நம்ம ரொம்ப குதின்னு குதிச்சுட்டோம்னா கிடைக்குமா? காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி. வான்கோழியே நீ மயில இல்ல, மயில் வேற வான்கோழி வேற. உன்னுடைய பொல்லா சிறகை விரிக்காதே. தெரியும் உமக்கு ஆண்டவரே உமது ஆவியை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. உமது ஆவியினால நிரப்பும்னு சிம்பிளா சொன்னா ஆண்டவரே உமது ஆவியினால என்ன நிரப்பும். ஹல்லேலூயா. கேட்குறியா? கேட்டா கிடைக்குமே. அதுக்கு குதிச்சா கிடைக்குமா? அதுக்கு பணம் கொண்டு தரட்டுமா உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்றீங்களா? நான் கொஞ்சம் பணம் தரேன். எதுக்கு? பரிசுத்தாய் கிடைக்கிறீங்க. அப்படி பணம் எல்லாம் கொடுத்து பரிசுத்தாய் வாங்க முடியாதுன்னு நான் பைபிள்ல படிச்சிருக்கிறேன்ல. பணம் கொடுத்து யாரா பரிசுத்தாய் பெற்றவங்க நீங்க யாரா பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு வாங்க. நீங்க யாரா பரிசுத்தாய் கிடைச்சா nobody is there on the earth by giving money to God to receive the Holy Spirit. பணம் கொடுத்து பரிசுத்தாய் பெறவங்க ஒருத்தருக்கும் கிடைக்காது. நீங்க ஆண்டவருக்கு வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. முழுமையா ஆண்டவருக்கு ஒண்ணு ஒப்பு கொடுத்துரு, பரிசுத்தாயை தந்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தாய் கிடைச்சிருமா? கிடைக்கும் நம்பிக்கை விசுவாசம் இருக்கா? எனக்கு இருக்குது. எனக்கு கிடைச்சது. விசுவாசம் இருந்தது. எனக்கு கிடைச்சது. எப்பயோ கிடைச்சது. I received the Holy Spirit right in 1980. 1980 பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்தாய் வேணுமா வேண்டாமா? அம்மா உங்களுக்கு பரிசுத்தாய் வேணும். எல்லாரும் வேணும். அன்பான பிள்ளைகள், ஒரு படிப்பு வேணுமா? பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போ, நல்லா படி. பரிசுத்தாய் வேணுமா வேண்டாமா? நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம்ல, அதனால பரிசுத்தாயெல்லாம் எங்களுக்கு இப்ப வேணும்னு அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் படிச்சுட்டு வருவோம். என்ன படிச்சீங்களோ என்ன படிக்கலையோ, நீ படிச்சியோ படிக்கலையோ, ஏழையோ பணக்காரனோ, யூ நீட் தி ஹோலி ஸ்பிரிட் டுடே. இன்னைக்கு உனக்கு பரிசுத்தாய் வேணும். ஆண்டவரை கேட்டா இலவசமாய் உனக்கு தந்து விடுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டறையில 10 நாள் காத்திருந்தாங்க. அவங்க ஒரு காசு செலவு பண்ணல. they received the Holy Spirit. Hallelujah. ஆண்டவர் இயேசு சீடர்கள் இலவசமா பரிசுத்தாய் பெற்றாங்க. உனக்கும் தருவார். அல்லேலூயா. வேணுமா வேண்டாம்? எனக்கெல்லாம் பயமா இருக்கு. உனக்கு எதுக்கு பயமா இருக்கு? பரிசுத்தாவியான பயத்திலிருந்து விடுவிக்கிறவர், பலம் உள்ளவர். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற பேய்க்கோளாறையும் பயத்தையும் மாற்றி வர பரிசுத்தாவியை இலவசமாக தருகிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நமக்கு ஆண்டவர் என்ன தர்றாரா? ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். பிறகு ரட்சிப்பை தருகிறார், ஞானஸ்நானம் உடன்படிக்கை பண்ணுகிறார், பரிசுத்தாவியை நமக்கு இலவசமாய் தருகிறார். வேற என்ன தருவார் அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? ஷால் ஐ சே நவ? இப்ப சொல்றேன். கம் ஆன் லிசன் டு மீ. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. In my father's house are many mansions. Hallelujah. I go to prepare a place for you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ண பிறகு உங்களை அழைச்சிட்டு போவேன். ஹல்லேலூயா. சரிதானா? சரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு ஏதாவது காசு பணம் கொடுத்தா கிடைக்குமா? எருசலேமுக்கு போகணும்னா 75,000 80,000 ரூபாய் அந்த ஏஜென்ட்ஸை பொறுத்தது. கூட்டிட்டு போறாங்கல்ல, எருசலேமுக்கு போயிட்டு திரும்ப வந்துடணும். இந்த எருசலேமுக்கு போறவன் பிறகு வந்து சாகிறான். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஆமே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியார் அழகா
சொல்லுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? காசு பணம் ஏதாவது கொடுக்கணுமா? காசு பணம் கொடுக்கணுமா? வேண்டாம். ஹல்லேலூயா. பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், இலவசம். ஹல்லேலூயா. அனுமதி இலவசம். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சீஷத்தில் சொன்னாரு, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அங்க நம்ம பரலோகத்தில் வீடு கட்டணும்னா ஏதாவது கொடுக்கணுமா? ஏதாவது செய்யணுமா? ஏதாவது காசு பணம் செலவு பண்ணணுமா? பரலோகத்தில் பிரவேசம், entrance to heaven is free. If you need a big house in heaven, பரலோகத்தில் ஒரு பெரிய வீடு எனக்கு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. So I must pay for it. பரலோகத்தில் பெரிய வீடு கட்டணும். பரலோகத்தில் பிரவேசம் இலவசம். Entrance to the kingdom of God is free. பரலோகத்தில் பிரவேசம் இலவசம். பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னா I must pay for it. அதுக்கு நான் காசு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது உண்மை. I cannot deny the fact. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக, அவருடைய சேவைக்காக நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு பெரிய வீடு அங்கே கட்டப்படும். ஹல்லேலூயா. அது உண்மை, அது பொய்யல்ல. அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். பரலோகத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் அது இலவசம், அது உண்மை. பரலோகத்தில் பெரிய வீடு கட்டணும். உங்களுடைய பொக்கிஷத்தை இங்க வைக்காதுங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு இயேசு சொன்னார். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் பெரிய வீடு யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், உதாரத்தமா கொடுக்கணும். ஐயோ கொடுக்க வேண்டியது இருக்கேன், யூ நீட் நாட் கிவ், சச் பீப்புள் நீட் நாட் கிவ். கொடுக்க வேண்டிய இருக்க நிர்பந்தம் அல்ல, நிசமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல. தேவனுடைய ஊழியத்துக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, மிஷனரி பணிக்காக, மிஷனரி பணித்தளத்திலே ஆலயம் கட்டுவதற்காக சந்தோஷமா கொடுத்துட்டா அங்க பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு. ஹல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கொடுக்கிறேனோ, யூ சிஸ்டர் லிசன் டு மீ நவ, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய வீடு அந்த பரலோகத்தில் இருக்கும். இட் இஸ் ட்ரூ. அது உண்மை, பொய் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு உள்ளத்தில் பெரிய ஒரு ஆசை வந்துட்டு. என்ன ஆசை தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும். அப்படி எனக்கு ஆசை ஒரு நாள் இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருந்து இங்க கட்டியாச்சு. இனி மிஷனரி பணித்தளத்தில் ஐ மஸ்ட் ஸ்பான்சர் மினிமம் 5 churches, குறைந்தபட்சம் 5 ஆலயங்களாக கட்டுறதுக்கு நான் கொடுத்துட்டு தான் எனக்கு உயிர் போகணும்னு தீர்மானம். அதுக்கு முன்ன உயிர் போகக்கூடாது. எப்படி எப்படி? ஐ மஸ்ட் ஸ்பான்சர். நான் 5 ஆலயமாகுது. எனக்கு பேர்ல ஒண்ணு, பேர்ல எழுத மாட்டோம். நாங்க 5 டிக்கெட்டா, 5+1, 5+1 6. ஓகே, லெட் அஸ் மேக் இட் 6. 6 கட்டிடணும் அங்க. எங்க? மிஷனரி பணித்தளத்தில். அதுக்கப்புறம் நம்ம பரவத்துக்கு போலாம். ஹல்லேலூயா. தட் இஸ் மை லாங்கிங், தட் இஸ் மை டிசையர். இந்த பூமியில நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்கிறீங்களோ, செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய வீடு பரலோகத்தில் கட்டப்படும். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? I do believe it. So I give glory to my God. அதனால நான் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் ஏழை, என்கிட்ட என்ன இருக்கு? உனக்கு இருக்கிறத ஆண்டவருக்கு கொடு. You are a rich man. Give more to the Lord. ஆண்டவருக்கு இன்னும் கொடு. I am not eating so much, sir. I eat very little. I am not spending any money for my dress or any garments for my children. அந்த அலங்கார வஸ்துக்களுக்கோ, அந்த கோட்டு சூட்டுக்கோ, மினுக்கிறதுக்கோ நமக்கு பணம் செலவு பண்ண எண்ணம் இல்லை, அவசியம் இல்லை, தேவையில்லை. We spend for God. Hallelujah. ஒவ்வொரு மாதமும் எனக்கு உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மாதம் நான் ஆண்டவருக்காக என்ன செலவு பண்ண வேண்டும், எதெல்லாம் நான் செய்யணும், ஆண்டவருக்கு என்ன வாங்கி வைக்கலாம், ஆண்டவருக்கு டு ப்ளீஸ் மை லார்ட். கரண்ட் பில் கட்டணுமா? எஸ். ஆமா. ஜெனரேட்டர் ஓடணும்னா பெட்ரோல் ஊற்றணுமா, மண்ணெண்ணெய் ஊற்றணுமா? எஸ். ஆண்டவருக்காக நம்ம என்னெல்லாம் செய்வோம்? The more you spend on this earth for God, in that way your house will be so big in heaven. அந்த அளவுக்கு தக்கதாக
உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய வீடு இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் இலவசம், பரலோகத்தில் போறது இலவசம். அது உண்மை, அதுல எந்த பொய்யும் இல்லை. ஆனால் மிஸ்டர் ஜென்டில்மேன், பரலோகத்தில் பெரிய வீடு வேணும்னா நீ பிள்ளைக்காக பணத்தை சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்க்காதேன்னு சொல்லல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பெண்ட் மோர் ஃபார் காட். உனக்கு நகைக்காக, சொத்துக்காக, இன்னும் வசதியை கூட்டுறதுக்காக நீ பணத்தை செலவு பண்றதுனால பரலோகத்தில் அங்க பெரிய வீடு கட்டப்படும் நினைக்க கூடாது. Whatsoever you spend for your personal use, உன்னுடைய சொந்த அவசியத்துக்காக நீ செலவு பண்றதெல்லாம் அங்க பரலோகத்தில் கணக்கில் வர. நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். I am not happy to spend for me. எனக்காக செலவு பண்றதுல எனக்கு விருப்பமே கிடையாது. That's why I am keeping a small cell. 25,000-30,000 என்னால வாங்க முடியுமான்னு கேட்கறீங்களா? I can afford it, but I am not happy to spend such an extent. நீங்க நல்ல செல் வச்சுக்கிற பார்த்து எனக்கு பொறாமை இல்லை. எனக்கு அது have good things. Above all, எல்லாத்துக்கும் மேலாக you want to have a big building for you in heaven. Give for God's work. Hallelujah. அதுக்கு தக்கதாக அடுத்து சொல்றாரு, பரலோகத்தில் வீடு இருக்கு, இலவசம். நான் போய் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போற, உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி இருக்கிறாருல்ல, பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இஸ் இட் ட்ரூ? உண்மையா? ஆண்டவர் வருவாரா? நம்மே சுராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆகா நாம இங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம இங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம இங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்ம கூட்டிட்டு போய் எங்க தெருவில் விட்டுருவாரா? புறம்போக்கில் உட்கார வச்சிருவாரா? புறம் திண்ணையில உட்கார வச்சிருவாரா? எனக்கு ஒரு வீடு ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறதை பல ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 26-27 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்தேங்க. அழகான ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். வீடு கட்டி முடிச்சதும் அங்க கூப்பிட்டுருவாரு, நான் போயிருவேன். உங்கள்ட்ட சொல்லிட்டா போனோம்? நோ சார், எனக்கு வீடு ரெடி ஆகிட்டாலும் ஆண்டவர் நல்லா கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. Whatsoever I do for God, whatsoever I spend for God, it is being used there for my house construction in heaven. நான் இங்க செலவிடுறதெல்லாம் அங்க இறக்க வீட்டுக்காக அங்க கல்லெல்லாம் கட்டிட்டு பெருசா கட்டப்பட்டு இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க உண்மையான பதில யார் சொல்றீங்களோ உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு பிரைஸ். பரலோகத்துல யாருக்கும் பெரிய வீடு இருக்கும்னு நீங்க சொல்ல போறீங்க? எனக்கா உங்களுக்கா? உங்களில் யாருக்காயும் எனக்கு விட பெரிய வீடு இருக்கும்னு விசுவாசம் உண்டானா நீங்க கையை வைத்து காண்பிக்கலாம். நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. on what basis? you may be a poor person. நீங்க ஒரு ஏழை நபராக இருக்கலாம். நீங்க ஏழையா இருந்தாலும் ஆண்டவருக்கா தாராளமா செலவிட்டீங்கன்னா you will get a very big mansion. என்ன தெரியுமா? மாளிகை. தமிழ் பைபிள்ல ஒரு வீடுன்னு இருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. in my father's house are many mansions. மாளிகை அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. பெரிய மாளிகை கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. நம்ம ஆண்டவர் வீடு கட்ட கூட்டிட்டு போறாரு. போமா? shall we go? are you ready? 1 2 3 4 let us go. எங்க போவோம்? ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போமா? போலாமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. whenever I talk about heaven, பரலோகத்தை பற்றி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரா பரலோகத்தை பற்றி சொன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம். how about you? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. ஹல்லேலூயா. போமா? பரலோகத்துக்கு போலாமா? நீங்க வருவீங்களா? யாரெல்லாம் வரீங்க? போமா? shall we go? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது காசு பணம் கொடுக்கணுமா? எங்க எருசலேமுக்கு போனா பணம் நிறைய கொடுக்கணும், போயிட்டு வந்து சாகணும் என்னைக்கா ஒரு நாள். அந்த பரம எருசலேம் இறங்கி வருகிறது, அது நமக்கு இலவசம். ஹல்லேலூயா.
ஆமா, அங்க பரலோகத்தில் போய் அங்க தண்ணி எல்லாம் கிடைக்குமா? இலவசமாக ஜீவ நீரூற்றிலே பானம் பண்ண தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன்னு வெளிப்படுத்தல் 21:6 ஆண்டவர் சொல்றாரு. I will give of the fountain of the water of life freely to him who thirsts. Hallelujah. அங்க ஜீவ தண்ணீர் கொடுப்பாரு. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஒரு பாக்கியம் எனக்கு இலவசமா வச்சிருக்கிறீரே, ஆண்டவரை துதிப்போமா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம், கிருபையாக ஆண்டவர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணும் ஒரு பாக்கியம். யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங். நீ எதுவும் காசு பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. நீ ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடைய சுத்தத்தை இதை செய்ய முன் வருவாயானால் இலவசமாக தம்முடைய ஆவியை உனக்கு தருவார். தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை ஒரு நாளிலே உன்னை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தின் பங்கை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். தேவ வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. யார் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறீங்க? அபிஷேகத்தை இழந்து போனவர்களே, பிள்ளைகளே, ஆண்டவருடைய கேளுங்க. பரலோக தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினால் எங்களுக்கு நீ தந்த ரட்சிப்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிவை இந்த நிலையத்துக்கு இருப்பவனே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் இலவசமாய் பெற நீர் கிருபை செய்கிறப்பா. இந்த ரட்சிப்பை கடைசி மட்டும் நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். உம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும். பின்மாற்றத்துக்கு இடக்கூடாதபடி, உம்மை விட்டு தூரம் போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் இலவசமாய் தருகிற பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியினை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தலும். இலவசமாய் தேவன் அருளுகிற பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழட்டும். உம்முடைய வருகை நாளை குறித்த வாஞ்சையோடு வாழட்டும். ஹல்லேலூயா. இலவசமாக உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேரும் வரையிலும் நீர் எங்களை காத்துக் கொள்வீராக. உம்முடைய ராஜ்யத்தின் பங்கை அடையும்படி ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. எங்களை சேர்த்துக்கொள்ள நீர் வேகம் வரப்போறபடியினால் உம்மை துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, நீர் வேகம் வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உமது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா.